ஹாப்பி சேனல் நேயர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு இனிய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நமக்கென்று இந்த வருடத்தில் கொடுத்த வாக்கு தத்தம் எரேமியா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது தீமைக்கு அல்ல, எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்மை குறித்த ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை இந்த ஆண்டு அவர் நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார். ராக்கேலை கர்த்தர் நினைத்தருளி ராக்கேலுக்கு யோசேப்பை கொடுத்து, யோசேப்பின் மூலம் தேவன் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, நன்மையை தேவன் வைத்திருந்தார். ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால் பல பாடுகளுக்கு மத்தியில் அவன் கடந்து சென்றாலும் எல்லாம் அது நன்மைக்கு ஏதுவாக அது இருந்தது. தீமையான காரியம் போல அது இருந்தாலும் எல்லாம் நன்மையான காரியமாய், சமாதானத்துக்கு ஏதுவான காரியமாய் அது இருந்தது. ஆகவே நிச்சயமாகவே கர்த்தர் இந்த ஆண்டு தேவன் நம்மை நினைத்தருளி நமக்கு நல்ல முடிவை தேவன் நமக்கு நிச்சயம் அவர் கொடுப்பார். கர்த்தர் நிச்சயம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.